திருவாரூர் மாவட்டத்தில் மத்திய குழு ஆய்வு செய்து வருகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சுந்தரிடம் கேட்கலாம். சுந்தர், மத்திய குழுவினர் டெல்டா மாவட்டங்கள்ல எந்தெந்த பகுதிகளில் ஆய்வு நடத்திட்டு வராங்க, இது குறித்து சொல்லுங்க. அதாவது மத்திய குழுவில் வசுதா மிஸ்ரா தலைமையிலான மத்திய குழு இன்று தஞ்சை மாவட்டத்தில் தனது ஆய்வு பணியை தொடங்கியது. தஞ்சை மாவட்டத்தில் முதலில் வடுவூர், புதுப்பட்டினம், மேலவூர், சொக்கனாவூர் ஆகிய பகுதிகளில் ஆய்வு பணிகளை மேற்கொண்டு தற்போது திருவாரூர் மாவட்டத்திற்கு சென்றுள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் பெருவளத்தான் பகுதியில் தற்போது ஆய்வு பணியை தொடர்ந்து வருகின்றனர். இந்த மத்திய குழுவில் விவசாயிகள் மத்திய குழுவிடம் தெரிவிக்கையில் தமிழக அரசு 4,500 ரூபாய் இழப்பீடு கொடுத்துள்ளது. ஆனால் தங்களுக்கு 25,000 ரூபாய் ஏக்கருக்கு வாங்கினால் மட்டுமே இந்த வறட்சியை எங்களால் கட்டுப்படுத்த முடியும். மேலும் விவசாயிகள் மேற்கொண்டு அடுத்த சாகுபடி பணிகளை நாங்கள் தொடங்க முடியும். ஆகையால் ஏக்கருக்கு 25,000 ரூபாய் நஷ்ட நிவாரணம் வழங்க வேண்டும். அதாவது குறிப்பாக விவசாயிகள் தற்கொலைகள் செய்துள்ளனர், அதாவது மாரடைப்பால் இறந்துள்ளனர், ஒரு சில விவசாயிகள் தற்கொலை செய்துள்ளனர். அவர்களை முறையாக கணக்கிட்டு அவர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை விவசாயிகள் வச்சிருந்தாங்க. இதே போன்று மாவட்ட நிர்வாகம் சார்பில், அதாவது ஒவ்வொரு மாவட்டத்திலும் தஞ்சையில் 3 இடங்களிலும், திருவாரூர் மாவட்டத்தில் 3 இடங்களிலும், நாகை மாவட்டத்தில் 3 இடங்களிலும் இந்த மத்திய குழுவினர் ஆய்வு செய்கிறார். இதனால் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட பயிர்களை மாதிரியாக எடுத்து மத்திய குழுவிடம் அந்தந்த மாவட்ட நிர்வாகம் சார்பில் காண்பிக்கப்பட்டு வருகிறது. இதனை கணக்கில் கொண்டுதான் மத்திய குழு மத்திய அரசிடம் அறிக்கை சமர்ப்பிக்கும் என்று வேளாண்மைத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். டெல்டா மாவட்டங்களில் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். அங்கு விவசாயிகள் அவர்களிடம் முன்வைத்த கோரிக்கைகள் குறித்து எமது செய்தியாளர் சுந்தர் வழங்கிய தகவல்களை நாம் கேட்டோம்.